கடைசியா வீட்டுக்காரம்மாவோட எப்ப சிரிச்சு பேசுனீங்கன்ற கேள்வியை பல மேடைகளில் நான் வைப்பேன். வீட்டுக்காரம்மா போட்டிருக்கிற கொலுசோட சத்தம் உங்க காதல கடைசியா எப்ப கேட்டதுன்னு பல மேடைகளில் நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கு பழக்கமே இல்லாம போயிருச்சுங்க. பழக்கமே இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ள அவ்வளவு அழுத்தம். ரெண்டு பேர் உட்காந்து ஒருத்தர் கையை ஒருத்தர் பத்தி பேசி சந்தோஷமா இருப்பதற்கான காலங்களை கண்ணில் காணவே முடியலையே. அப்போ வெளி உலகத்துல யாருமே என்கிட்ட பேசவே இல்லை. நான் எழுதிருக்கீங்களா என்னைக்கு? அது சொல்லுங்க சார், என்னைக்கா எழுதிருக்கீங்களா? எங்க மேனேஜர் சரியாவே பேச மாட்டேன், கவிதை நல்லா பேசலைன்னா நிம்மதி அவன். ஆனா வீட்டில் மனசு ஏங்குது இல்லை. பையன் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்றான். ஏன்பா உனக்கு தான் டிவி இருக்குல்ல, உனக்கு தான் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன்ல, வேலைக்கு சாப்பாடு இருக்குல்ல, உனக்கு என்ன குறைன்னு கேட்குறேன். குறை என்ன தெரியுமாடா, நீ ஒரு வார்த்தை கூட பேசலடா, அது குறைன்னு சொல்ல முடியல பையன்கிட்ட. மகள்கிட்ட சொல்ல முடியல, மகன்கிட்ட சொல்ல முடியல, வீட்டுக்காரமாட்ட சொல்ல முடியல, வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியல. வார்த்தைகளுக்காக ஏங்குகிற, மௌனத்திலும் விரக்தியிலும் உரைகிற நெஞ்சங்களோடு வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை 50 கடந்த அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்றால் ஸ்ட்ரெஸ்ஸும் பிரஷரும் வெளியிலையா வீட்லையா?